عصمة أمرنا واصلح لنا دنيانا التي فيها معاشنا واصلح لنا آخرتنا التي فيها معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة من شر. طيب أيها الأخوات، السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام وعليكم السلام ورحمة الله وبركاته. طيب اليوم إن شاء الله سندرس الدرس السابع، الوحدة الأولى، التحية والتعارف. الدرس السابع، ونتدرب اليوم إن شاء الله على الكلام. நாங்கள் இன்று 7வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். அதில் கலாமுக்கான தத்ரீபை எடுத்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே சென்ற பாடத்தில் பாமுல் மஸ்மூ, அதாவது இஸ்திமாவுக்குரிய தத்ரீபை எடுத்தோம். உங்களுக்கு தெரியும், ஒரு மொழியில இருக்கக்கூடிய பிரதானமான 4 ஆற்றல்கள்ல முதலாவது, மகாராத்துக்கள்ல முதலாவது என்ன? அல் இஸ்திமா. இரண்டாவது அல் கலாம். இரண்டாவது அல் கலாம். இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அதாவது ஒரு மொழியில கலாம் அடிப்படையா அல்லது கிதாபா அடிப்படையா, எழுத்து அடிப்படையா அல்லது பேச்சு அடிப்படையா? ஒரு மொழிக்கு எது மிகவும் அடிப்படையானது? பேச்சுங்க. பேச்சுதான் அடிப்படை. கலாம் மிகவும் மொழியுடைய அடிப்படை. ஏனென்றால் கிதாபா வர்றதுக்கு முன்னால எது வரும்ன்றா கலாம் தான் இருக்குது. எந்த மொழியை நீங்க எடுத்தாலும் அந்த மொழியில கிதாபாவுக்கு முன்னால் அடிப்படையாக இருப்பது கலாம். அதுக்கு எங்களுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒன்று என்னென்றால், மனிதனுடைய வரலாற்றுல மனிதன் பயன்படுத்துவதற்கு முன்னால பேச்சத்தான் மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான்? பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப எழுத்துங்கிறது மனித வரலாற்றுல பிறகுதான் வந்திருக்குது. அதே மாதிரி ஒரு சிறுவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முதலாவது பேசுவாங்க. பாடசாலைக்கு போய் எழுதுவதற்கு முன்னால முதலாவது என்பதை பேசுவது, பேசித்தான் அடிப்படை அந்த வகையில. அதே மாதிரி நீங்க எந்த மொழி எடுத்தாலும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தாய்மொழியில கதைப்பார்கள், சரளமாக தாய்மொழியை கதைப்பார்கள். ஆனால் அவர்களால் எல்லோராலுமே என்ன செய்ய முடியாது. சிலர் எழுதுவார்கள், அல்லது அதிகமானவர்கள் எழுதுவார்கள். சிலர் அவருடைய தாய்மொழியை எழுத தெரியாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் கதைக்கும் பொழுது சரளமாக கதைப்பார்கள். இது எல்லா மொழியிலும் எங்களுக்கு பார்க்கலாம். 4வது, இன்று வரையில சில மொழிகள் எழுத்து வடிவில் இல்லாமல் இருக்குது. அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது, அந்த மொழி பேசப்படுது. இப்ப கேக்குதா? சரி. அதாவது நீங்க இந்தியாவே எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுல நிறைய மொழிகள் இருக்குது. ஆனா அந்த மொழிகள் பேசப்படுவதை தவிர எழுதப்படுவதில்லை. இந்தியாவுல எழுதப்படக்கூடிய கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குது. அப்ப எல்லாருக்கும் அப்படித்தானா? எல்லாம் ஒத்தாது. தெளிவா கேக்குது. நல்லா கேக்குது. தெளிவா கேக்குது உஸ்தாத். கிளியராதான் இருக்கு. தெளிவாதான் இருக்கு உஸ்தாத். அவங்களதான் நெட் இருக்கடமா உட்கார சொல்லுங்க. அதாவது பேசுறது யாரு பேசுறது கேட்கல. அது என்ன பிரச்சனைன்னா, அதுல என்ன பிரச்சனைன்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்ல உள்ள பிரச்சனை அது. நான் நினைக்கிறேன் நெட்டும் எனக்கு நெட் பிரச்சனையாக இருந்தால் மொத்தமாக எல்லோருக்குமே என்ன செய்யாது, அது கேட்காது. அப்படியும் நடக்கும் சில நேரம். ஆனா இப்போது நான் நினைக்கிறேன் கேக்குதா இருக்கும், பலருக்கும் கேக்குது. உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை என்றால் உங்களோட கனெக்ஷன்ல தான் அந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வைஃபையை எதுக்கும் மாத்துறேன்.
ரைட். இப்போது நாங்க என்ன சொன்னோம்னா, ஒரு மொழியில கலாம் தான் அடிப்படை. ரைட். இந்தியாவுல எத்தனை மொழி இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுல எத்தனை மொழி இருக்குது? 22 22. 22 சுவரா உங்களுக்கு? அல்லது நீங்க சும்மா கெஸ்ஸிங்ல சொல்றீங்களா? இல்ல படிச்சது வச்சுதான். 22 மொழியும் எழுதப்படக்கூடிய மொழிகளா இருக்கலாம், அப்படிதானே? ஆனா 160 லட்சம் மொழி இருக்கிறதா சொல்றாங்க. தெரியல எனக்கு. அப்ப 160 லட்சம் மொழிகள்ல குறைவான மொழிகள் தான் எழுதப்படக்கூடிய மொழிகளாக இருக்குது. சுருக்கம் என்னன்னா, அதிகமான மொழிகள் இந்த இந்தியாவிலேயே பேசப்படுற மொழியாக மட்டுமே இருக்குது. ஆனா எழுத்துல அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது. ரைட். இப்போது நாங்க விஷயத்துக்கு வருவோம். அப்ப கலாம்ங்கிறது கிதாபாவிட மிகவும் முக்கியமானதுன்னு சொல்றதுதான் நாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னோம். அப்ப நாங்க கலாமுக்கான தத்ரீப் கட்டாயமாக எடுக்கணும். நாங்க ஒரு மொழி எங்களுக்கு தெரியும் என்றால் அந்த மொழியோட எழுத தெரியதை விடவும், அந்த மொழியில எங்களுக்கு எழுத தெரிந்திருப்பதை விடவும், அந்த மொழியை வாசிப்ப தெரிந்திருப்பதை விடவும், அந்த மொழி எங்களால் பேச தெரிந்திருக்கிறது மிகவும் முக்கியம். நாங்க பேச தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த மொழியால எங்களை இஸ்திமாங்கிற அந்த ஆற்றல் ஏற்கனவே நாங்க பெற்றிருப்போம். சரி. இப்போது எங்களுக்கு தெரியும் இஸ்திமாங்கிற ஆற்றல் வந்து நாங்க உள்வாங்கிறது, கலாம் என்ற ஆற்றல் வந்து நாங்க வெளிப்படுத்துறது. ரைட். இதற்கான பயிற்சியை நாங்க இந்த பாடத்துல பார்க்க இருக்கிறோம். அத்தத்ரீபுல் அவ்வல். இதுல முதலாவது தத்ரீப். முதலாவது தத்ரீப்ல என்ன எங்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா, தபாதலில் ஹிவார மஅ ஸமீரிக். உங்களோட ஜமீலுடன் ஹிவாரை நீங்க பரிமாறிக்கொள்ளுங்க. கமா ஃபில் மிதால். மிதால்ல இருப்பதை போல. இத மிதால் உதாரணம். طيب. இங்க ஃபாத்திமா, நஸ்ரிய்யா, மிஸ்ர் என்ற இந்த 3 கலிமாக்களையும் வைத்து, தராபு கலிமாத், இதை வச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஹிவாரை உருவாக்கி இருக்கிறாங்க. தாலிபா அல் ஊலா, தாலிபா தானியா, 2 தாலிபாக்களுக்கு இடையில நடக்கிற ஹிவார். ஃபாத்திமாங்கிறதுல இருந்து இஸ்மி ஃபாத்திமா, மிஸ்ரியாங்கிறதுல இருந்து அன மிஸ்ரியா, மிஸ்ர்ங்கிறதுல இருந்து அன மின் மிஸ்ர், அன மின் மிஸ்ர். طيب. اسمي فاطمة، أنا مصرية، أنا من مصر. اسمي فاطمة، أنا مصرية، أنا من مصر. அப்ப ஒருவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்துறாரு, அடுத்தவர் வெல்கம் பண்றாரு. அஹ்லன் வசஹ்லா, அஹ்லன் வசஹ்லா. طيب. இது பைன தாலிபத்தைன், 2 மாணவிகளுக்கு இடையில நடக்கக்கூடிய ஹிவார். اسمي فاطمة، أنا مصرية، أنا من مصر. أهلا وسهلا، أهلا وسهلا. طيب. இந்த ஹிவாரை இப்ப நான் சொல்றதோட எனக்கு பின்னால நீங்க சொல்லுங்க. اسمي فاطمة، اسمي فاطمة، أنا اسمي مصرية، فاطمة، أنا أنا مصرية، مصرية، أنا من مصر. أنا من مصر. أهلا وسهلا. أهلا وسهلا. طيب. திரும்பவும் நான் முழுமையாக சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க முழுமையா சொல்றீங்க. اسمي فاطمة، أنا مصرية، أنا من مصر. اسمي فاطمة، اسمي فاطمة، أنا مصرية، أنا من مصر. أهلا أهلا وسهلا. وسهلا. أهلا وسهلا. وسهلا. இப்போது இந்த பயிற்சியை நாங்க உங்கள 2 பேர் இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். யார் செய்ய வரீங்க? ரைட். நபீலா, அடுத்தது வந்து ஹமீதா. உஸ்தாத் மிசால் தான் பண்ணணுமா இல்ல அடுத்த செகண்ட்? இல்ல, மிதால நீங்க முதல்ல சொல்லுங்க, அதுக்கு பிறகு அடுத்தது இன்ஷா அல்லாஹ். اسمي فاطمة، أنا مصرية، أنا من مصر. யார் அடுத்தது? ஹமீதா சொல்லுங்க. மைக் ஆஃப், ஆன்ல இருக்குது, ஆஃப் வருது.
اسمي வேற இது சொல்லணுமா அதே சொல்லணுமா நீங்க அஹ்லன் வசஹ்லன் சொல்லணும். அஹ்லன் வசஹ்லா طيب அதாவது ஒருத்தர் உங்கள்ட்ட தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? அஹ்லன் வசஹ்லன். طيب இப்ப ஹமீதா, இப்ப நீங்க இப்ப உதாரணத்தை நாங்க பார்த்தாச்சு. இப்ப கீழே உள்ளதை சொல்லுங்க. கீழே உள்ள உதாரணம் மாதிரி கீழே உள்ளதை நீங்க சொல்லுங்க. கீழே உள்ள களிமாக்களை வாசிங்க முதலாவது. இப்ப என்ன இருக்கு, என்னென்ன களிமா இருக்கு? تركيا எப்படி? محمود மஹமூத், تركيا துருக்கி, துர்க்கியா, تركي துருக்கி, துர்க்கியா. طيب துருக்கி. இப்ப நீங்க சொல்லுங்க, உதாரணம் மாதிரி சொல்லுங்க. ஒருத்தர் வந்து முதலாவது தன்னுடைய பெயரை சொல்றாரு, அதுக்கு பிறகு தன்னுடைய ஜின்சியாவை சொல்றாரு, அதுக்கு பிறகு தான் எங்கிருந்து வர்றது வாரேனுங்கிறத சொல்றாரு. اسمي أنا محمود اسمي محمود யார் أنا சொல்றீங்க? اسمي محمود أنا جاسمين شريك ஜாஸ்மின் உங்களை சொல்ல சொல்லுது. நான் أنا ஒருத்தர் தான், 2 பேரை தான் கூப்பிட்டேன். أوكي அடுத்த أستاذ மைக் ஆஃப் பண்ணுங்க. அவன் பிறகு கூப்பிட்டு நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. طيب சொல்லுங்க. اسمي محمد أنا تركيا أنا من تركيا நபீலா, இவங்க சொன்னது சரியா? இல்லைங்க ஹசரத். எப்படி சொல்லணும்? துர்க்கியா, துர்க்கி. أنا நீங்க சொல்லுங்க. تركي أنا من تركيا. முழுமையா சொல்லுங்க. اسمي محمد أنا من تركي أنا من تركيا طيب محمود. اسمي ஹமீதா, அப்ப என்ன சொல்லணும் நீங்க வரவேற்கிறதுக்கு? أهلا وسهلا அஹ்லன் வசஹ்லன். இஸ்மி மஹ்மூத் அன துர்க்கி அன மின் துர்க்கியா. இஸ்மி மஹ்மூத் அன துர்க்கி அன மின் துர்க்கியா. அதாவது மஹ்மூதுங்கிறது ஒரு ஆண், ஒரு ரஜுல், முதக்கம். அதனால அன துர்க்கின்னு சொல்றாரு. இங்க வந்து ஃபாத்திமா அவ வந்து முஅன்னத், அதனால அவ என்ன சொன்னான்டா அன மிஸ்ரியான்னு சொன்னான். இங்க ஒரு முஅன்னத்தாக இருந்தா எப்படி சொல்லுவோம்? அன துர்க்கியான்னு சொல்லுவாங்க. طيب இப்போது நாங்க அடுத்த ஆளுக்கு வருவோம். கன்சுல், அடுத்தது வந்து எம் முஹம்மத். கன்சுல் எம். اسمي خديجة أنا سورية أنا من سوريا ஐவா சந்த். நீங்க அடுத்து கன்சுல் சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க. கன்சுல் தான் சொன்னீங்க. அடுத்து அது யார் சொன்னீங்க? முஹம்மத், மைக் ஓபன் வச்சிருக்கீங்க, கையை. اسمي علي أنا باكستاني நீங்க இதுக்கு ரிப்ளை பண்ணீங்களா அவன் சொன்னதுக்கு? ஹிவார் இது தானே, 2 பேர் சொல்றது. ரிப்ளை பண்ணீங்களா? இல்ல என்ன சொல்லணும் நீங்க? உங்கள்ட்ட ஒருத்தர் அவங்கள அறிமுகப்படுத்துறாங்க. இஸ்மி ஹதீஜா அன சூரியா அன மின் சூரியா. أهلا وسهلا அஹ்லன் வசஹ்லா. طيب இப்ப நீங்க இதை சொல்லுங்க அடுத்தது. اسمي علي أنا باكستانية أنا من باكستاني طيب அதாவது உங்களோட யாருக்கு நான் சொன்னேன். சரி, இப்ப நீங்க வேறொருத்தர் வாங்க. பேர் இல்லை, எனக்கு தெரியாது பேர். ஜஸ்மின் பஷீர். இவன் சொன்னது சரியா? சூரியா அது கொஞ்சம் டவுட்டா தான் சொன்னாங்க அவங்க. சரி, இவன் சொன்னது அதல்ல, 3வது பாகிஸ்தானி. அதுவா? ஆமா, கேட்டிருந்தீங்களா? கேட்டுட்டு இருந்தது சரியா விளங்கல. சமீரா பானு, அவங்க சொன்னதுல ஏதாவது பிழை இருக்கா? ஆமா உஸ்தாத். எப்படி சொல்லுங்க, சரியா சொல்லுங்க.
யான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. اسمي علي أنا باكستاني أنا من باكستان. أحسنت. اسمي علي أنا باكستاني أنا من باكستان. أنا من باكستان. اسمي علي أنا باكستاني أنا من باكستان. ரைட். யார் ரிப்ளை பண்றீங்க? யார் சொன்னது? சமீரா பானு. ஜஸ்மின் பஷீர் ரிப்ளை பண்ணிட்டு அடுத்தது சொல்லணும். அஹ்லன் வசஹ்லா. ரைட். இப்போ நீங்க இந்த அடுத்த உதாரணம் பயிற்சி செய்யுங்க. தேர்ட் ஒன் Third one. اسمي أحمد أنا مصري أنا من مصر. أنا من مصر. طيب أحسنتي. اسمي أحمد أنا مصري أنا من مصر. طيب யாஸ்மின் பானு நீங்க சொன்னீங்களா இல்லையே? சரி, நீங்க ரிப்ளை பண்ணிட்டு முதலாவது சொல்லுங்க. اوكي استاذ. اهلا وسهلا. اسمي محمود انا تركي انا من تركيا. طيب அடுத்தது யாரு? ஹபீப் ஃபைருன்னிசாவா? ஆமாங்க உஸ்தாஸ். அது நான் இன்னைக்கு அந்த கூகுள்ல போயிட்டு அந்த ரெக்கார்டிங் பார்த்தனால என்னுடைய கூகுள் அக்கவுண்ட் இதுக்கு மாறிடுச்சுங்க உஸ்தாஸ். அட்டோவா ஹைருன்னிசா தான். சரி, ஓகே. ஓகே உஸ்தாஸ். இதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு ரெண்டாவது சொல்லுங்க. ஓகே உஸ்தாஸ். அஹ்லன் வஸஹ்லா. اسمي خديجة أنا من سوريا أنا سورية أنا من سوريا. اسمي خديجة أنا سورية أنا من سوريا. சந்தி. ஹசீனா இதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு அடுத்தது நான் மூணாவது சொல்லுங்க. أهلا وسهلا. اسمي علي أنا باكستان أنا من باكستان أنا باكستاني أنا من باكستان. طيب أحسنتم جميعا بارك الله فيكم. அவங்களுக்கு யார் ரிப்ளை பண்றீங்க? முஹம்மத் ஆத்திஃப் நம்பர் 5. முஹம்மத் ஆத்திஃப் பண்ணிட்டு நீங்க அடுத்தது சொல்லுங்க. இது சொல்லுங்க. சொல்றீங்களா அல்லது சொல்லுங்க. எப்படி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கையெழுத்துனீங்க தானே? இவ்வளவு பேரும் சொன்னாங்க, அத மாதிரி சொல்லுங்க. இது உதாரணத்துல இருக்கு. உங்களோட கனெக்ஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு சரியா கேட்கல. இன்னொருத்தருக்கு நாம சான்ஸ் கொடுப்போம். நாஜி அஸ்மா. اسمي أحمد أنا مصري أنا من مصر. طيب اسمي أحمد أنا مصري أنا من مصر. இப்போ நாங்கள் அடுத்த தத்ரீபுக்கு போக வேண்டாம். பல தத்ரீப் இருக்குது. எனவே இப்போ நாங்கள் செஞ்ச தத்ரீப்ல யாரெல்லாம் இங்கே பயிற்சி செய்யலையோ நீங்கள் கட்டாயம் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொன்றாக நீங்கள் சொல்லி பாருங்க. اسمي محمود أنا تركي أنا من تركيا. اسمي خديجة أنا سورية أنا من سوريا. اسمي علي أنا باكستاني أنا من باكستان. اسمي أحمد أنا مصري أنا من مصر. இதை தனித்தனியாக ஒருத்தன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் கட்டு அனைத்து பயிற்சியும் செஞ்சு வாய்ஸ் கிளிக் குரூப்புக்கு அனுப்பி பயிற்சி குரூப்பு. அடுத்தது அதே மாதிரியான பயிற்சி தபாதல் ஹிவாரம் சமீரி கமாஃபில் மிதால பாருங்க.
2 கலிமா எங்களுக்கு தந்திருக்காங்க ஒரு சூறாவுக்கு கீழால. அஸ் முதர்ரிஸ். طيب இங்க ஹிவார் பைன தாலிபை, 2 தாலிபுக்கு இடையில, மாணவர்களுக்கு இடையில ஒரு ஹிவார் நடக்குது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. ஹாதா அஹி ஹுவ முதர்ரிஸ். ஹாதா அஹி ஹுவ முதர்ரிஸ். அஹ்லன் வசஹ்லா. ஹாதா அஹி ஹுவ முதர்ரிஸ். அஹ்லன் வசஹ்லா. இப்போது நீங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஹாதா அஹி ஹுவ முதர்ரிஸ். هذا أخي هو هو مدرس. مدرس. هذا أخي هو مدرس. هو مدرس. أهلا وسهلا. أهلا وسهلا. طيب இப்போது நாங்க இந்த உதாரணத்தை யாரோ வாசிக்க போறீங்க? نبيلة خمس. طيب கொஞ்சம் இருங்க. பல்கிஸ் உங்களோட மைக் ஓபன். பி மஹருன் நிசா, அதே மாதிரி மசித்தல் மசித்தால் பான். ரைட். நீங்க 2 பேரும் இதை வாசிங்க. முதலாவது இருக்கிற உதாரணம் ஒருத்தர் வாசிங்க. هذا أخي هو مدرس. சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க. அஹ்லன் வசஹ்லா. طيب இப்ப யாரு ரிப்ளை பண்ணீங்களோ அவங்க அடுத்த பயிற்சியை சொல்லுங்க, மத்தவங்க ரிப்ளை பண்ணுங்க. هذه أختي هو طبيبة. هذه أختي هو هو طبيبة. هي طبيبة. هي طبيبة. هذه أختي. أخو إلا أخت. أختي هذه أختي هي طبيبة. أحسنت. أيوة. أهلا وسهلا. طيب நீங்களே கேள்வி சொல்லி நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. طيب هذه أختي هي طبيبة. طيب இப்போ நாங்கள் இன்னும் வேறு 2 பேரை அழைக்கலாம். இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதாக்கள் கலந்து கொண்டது தான் நல்லா இருக்கும். زينب أستاذ. زينب عائشة صديق. هذا صديقي هو مهندس. هذا صديقي هو مهندس. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அடுத்த بلقيس. أهلا وسهلا. هذه صديقتي هو الطالبة. هي طالبة. هذه صديقتي هي طالبة. طيب نوال روف பாஷா பதில் சொல்லிட்டு அடுத்தது உதாரணத்தை சொல்லணும். أهلا وسهلا. هذا صديقي هو مهندس. அதாவது நாங்க இப்ப இதை 3வது சொன்னோம், இப்ப நான் 4வது சொல்லணும். ரபியில வந்து இதுதான் முதலாவது, வலதுல இருக்கிற முதலாவது. واحد اثنان ثلاثة الآن 4. هذا صديقي هو طالب. طيب طيب فريدة சொல்லணும். அதே உதாரணத்தை சொல்லணும். நான் சொன்ன கேட்டதை சொல்லணும். هذا أخي هو طالب. தாலிபுன்னு சொல்லணுமா? அப்ப நம்ம நிறுத்தும் போது எப்படிங்க?
طالب. طالب. هذا أخي هو طالب. هذا أخي هو هو طالب. طالب. طيب أحسنت. ஆபிதா அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு முதலாவது சொல்லுங்க. أهلا وسهلا. முதலாவது உஸ்தாத். ஆமா. هذه أختي هي طبيبة. هذه أختي هي طبيبة. هذه أختي هي طبيبة. எனக்கு சில பேரோட பெயர் வந்து வாசிக்க முடியாம இருக்கு, அதனால நான் அவங்களுக்கு அழைக்க முடியல. நீங்க பேர் சரி பண்ணாதான் நமக்கு அழைக்க முடியும். ரெஜினா பானுங்க உஸ்தாத். ராஷித் நவாஃப், ரஜினா பானு, ரெண்டு பேரும் சொன்னாங்க. أهلا وسهلا. طيب இது சொல்லுங்க. هذا صديقي. ஹலோ இருக்கு. هذا صديقي. நானே சொல்லிட்டீங்களா உஸ்தாத்? அவங்க ரிப்ளை பண்ணல. هذا صديقي هو مهندس. طيب هذا صديقي هو مهندس. நீங்க தான் சொல்லணும் முழுமையா. هذا صديقي هو مهندس. أهلا وسهلا. أهلا وسهلا. هذا صديقتي هو طبيبة. هو طبيبة. هذه صديقتي هي طبيبة. هي طبيبة. هذه صديقة. இப்போது நாங்க அடுத்த பயிற்சிக்கு போகும் நேரம் போகாம இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அப்ப ஏற்கனவே இருந்த இந்த 2வது பயிற்சியை சொல்லி பாருங்க, ரெக்கார்ட் செஞ்சு குரூப்புக்கு அனுப்புங்க. هذه أختي هي طبيبة. هذا صديقي هو مهندس. هذه صديقتي هي طالبة. هذا أخي هو طالب. تبادل الحوار مع زميلك كما في المثال. இப்போது இங்க ஒரு சூறா, இங்களுக்கு கீழே ஒரு கலிமா பாகிஸ்தானி, இதை வச்சு ஒரு ஹிவார் அமைச்சிருக்கிறாங்க. طالب أول طالب ثاني. السلام عليكم. وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا باكستاني. أهلا وسهلا. أهلا وسهلا. ஹிவாருக்கு உடைய கருத்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க புத்தகத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இதை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு கருத்து வேண்டும். இப்ப நாங்க பேசுறதுக்கான பயிற்சி எடுக்கிறோம். இது வந்து கலாமுக்குரிய பயிற்சி, அதனால ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு ஹிவார் செய்யும் பொழுது இது தேவைப்படும். இப்ப நீங்க எப்படி சொல்லணும், பதில் எப்படி சொல்லணுங்கிறத கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஹிவார்ல சொல்லணும். طيب السلام عليكم. وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا باكستاني. أهلا وسهلا. طيب இப்போது நான் வாசிக்கும் பொழுது எனக்கு பின்னால நீங்களும் சேர்ந்து வாசிங்க, யாடா பண்ணுங்க. السلام عليكم. وعليكم السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام. அது இப்ப நீங்களே வாசிட்டு போனா நான் என்னத்துக்கு? طيب وعليكم السلام. وعليكم السلام. وعليكم السلام. كيف حالك؟ كيف حالك؟ بخير والحمد لله. بخير والحمد لله. ما جنسيتك؟ ما جنسيتك؟ أنا باكستاني. أنا باكستاني. أنا باكستاني. أهلا وسهلا. أهلا وسهلا. மைக்கெல்லாம் ஓஃப் பண்ணுங்க. அப்புறம் வீட்டுல ரேடியோ போட்டிருக்கீங்க, வீட்டுல கதைக்கிற கதை இல்ல சத்தமெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்கு. மைக் இதுல எங்க இருக்கு?
طيب ரைட். யார் இது வாசிக்க வரீங்க? இதுல கலந்து கொள்ளாதாக்கள் யார் இருக்கீங்க? நம்ம வாசிக்கட்டா? உஸ்தாத் நானும் பல்கீஸ். கலந்து கொள்ளல உஸ்தாத். யாருக்கான? பல்கீஸ். அடுத்தது ஆயிஷா. நீங்க 2 பேரும் வாசிங்க. நான் ஃபர்ஸ்ட் வாசிக்க உஸ்தாத். வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம். كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا باكستاني. أهلا وسهلا. طيب அதாவது பல்கீஸ் யார்? எந்த பல்கீஸ்? பல்கீஸா? இப்ப வாசிக்கலன்னு சொன்னாக்கள் கலந்து கொள்ள இல்லையா நீங்க? நீங்களும் இப்ப வாசிச்சவங்க 2 பேரும் சேர்ந்து நான் சொன்னேன் ஹிவார்த்தம் செய்ய சொல்லி. ஒருத்தர் வாசிக்க சொல்லல, 2 பேரும் ஹிவார். இது 2 பேர் வாசிக்கிறதா? பல்கீஸ் ஆரம்பிங்க. السلام عليكم. وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا باكستاني. أهلا وسهلا. طيب இப்போது நாங்க வேறு இருவரை அழைக்கலாம் கலந்து கொள்ளாதாக்கள். நம்ம ஹருனிசா வாசிக்கட்டா? வேற யாரு கலந்து கொள்ளாதாக்கள்? நான் வாசிக்கிறேன் ஹஜ்ரத். மும்தாஸ் பேகமா பேர் சொன்னது நானண்டா எனக்கு தெரியாது. சரி, இப்ப நீங்க முதலாவது இப்ப நான் சொல்லிட்டேன் 2 பேர். அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க 2வது கேட்கும் பொழுது. மும்தாஸ் பேகம். وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا அப்படியே باكستاني. மாஜின்சியத்துக்கான்னு கேட்கணுமா? மாஜின்சியத்துக். ما جنسيتك؟ ஐயா أنا باكستاني. أهلا இல்ல, وسهلا. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது உதாரணம் அல்ல, கீழே உள்ளதை வாசிக்க சொல்லி. இப்ப நீங்க மாறி மாறி சொல்லுங்க. ஓகே ஓகே. யாரு சலாம் சொன்னீங்களோ அவங்க எல்லாமே அடுத்தவங்க முதலாவது சலாம் ஆரம்பி. السلام عليكم. وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ இல்ல, أنا باكستان. ஜின்சியத்துக் நிறுத்தமா? சரி பாருங்க, நீங்க திரும்பவும் பாகிஸ்தான் சொல்றீங்களே. நான் உங்களுக்கு சொன்னேன் முதலாவது باكستاني. துர்க்கியா. تركيا. أهلا وسهلا. 2 பேரும் இப்போ பண்ணுவீங்க. ஃபரீதா. ஃபரீதா வாசிக்கலையா? சரி, ஃபரீதா. அடுத்த ஆள் யாரு வாசிக்காதாக்கள்? ஜான்சர் மிஸ். ஜனாஃபரா. السلام عليكم. وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا سوري. أهلا وسهلا. ايوه سنتم عليكم. طيب வேறு யார் வாசிக்காதாக்கள் இருக்கீங்க? நான் உஸ்தாத் சமீமா பானு. சமீமா பானு. அடுத்தது யாரு? ஹஜ்ரத் சமீம் தௌஃபிகா. சமீம் தௌஃபிகா வாசிக்கலாம். சமீம் தௌஃபிகா. 2 பேரும் சேர்த்து வாசிங்க. மூன்றாவது சலாத். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا سوري. أهلا وسهلا. அதாவது இங்க உள்ளது 3வது நான் சொன்னேன். மாஜின்சியத்துக் எப்படி சொல்லணும்? جنسيتك. மாஜின்சியத்துக்கி தான் நான் நிறுத்தும் பொழுது மாஜின்சியத்துக் என்ற இது பதில் எப்படி சொல்லணும்? ما جنسيتك؟ أنا أنا مصرية. مصرية.
ஹஜரத் மிஸ்ரியா வச்சு வாசிக்கலாமா அஸ்ஸலாமு ஹஜரத் அலைக்கும். தமீம் தௌஃபிகா வலைக்கும் சலாம் கைஃப ஹாலுக். சும்மே சொல்லிட்டு பி போனாங்க. ஹைரின் வல்ஹம்துலில்லாஹ். மா ஜின்சியத்துக். அன மிஸ்ரியா. அஹ்லா வ சஹ்லா. சரிங்களா? طيب வேற யார் வரீங்க? பேர சொல்லுங்க. سميرة أستاذ கேக்குதா? سميرة சமீரா, نبيلة ஆயிஷா. நபீலா. சமீரா, நபீலா. السلام عليكم وعليكم السلام كيف حالك بخير والحمد لله ما جنسيتك أربعة. துருக்கியா. أنا துருக்கியா. أنا எதை நீங்க تركي சொல்றீங்க? நாலாவது சொல்றீங்களா? அர்பா أنا تركي வலதுலேருந்து நாலாவது. أنا تركي. أنا تركي. أنا تركي. طيب أهلا وسهلا أهلا وسهلا. خير. அடுத்த தத்ரீபுக்கு போகலாம். நீங்க பயிற்சி கட்டாயம் எடுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லி பாருங்க இந்த ஹிவார. السلام عليكم. وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا تركية. أهلا وسهلا. السلام عليكم. وعليكم السلام. كيف حالك؟ بخير والحمد لله. ما جنسيتك؟ أنا سوري. أهلا وسهلا. طيب ما جنسيتك؟ أنا مصرية. أهلا وسهلا. ما جنسيتك؟ أنا تركي. أهلا وسهلا. طيب خذ تبادل الحوار مع زميلك كما في المثال. இங்க ஒரு மித்தால் தந்திருக்காங்க. அதாவது 2 கலிமா வச்சு ஒரு ஹிவார் அமைச்சிருக்கிறாங்க. طالب أول طالب ثاني. ما اسمك؟ اسمي بدر. من أين أنت؟ أنا من تركيا. هل أنت تركي؟ نعم أنا تركي. أنا تركي. أهلا وسهلا. أهلا وسهلا. ما اسمك؟ اسمي بدر. من أين أنت؟ أنا من تركيا. هل أنت تركي؟ نعم أنا تركي. أهلا وسهلا. طيب இப்போது என்னோட சேர்ந்து வாசிங்க. ما اسمك؟ اسمي بدر. اسمي بدر. من أين أنت؟ من أين أنت؟ أنا من تركيا. أنا من تركيا. ரைட். அது யாருடைய வீட்டுல ரேடியோ போட்டிருக்கீங்க தானே? உங்களோட மைக் ஆஃப் பண்ணி வைங்க. طيب هل أنت تركي؟ هل أنت تركي؟ نعم أنا تركي. نعم أنا تركي. أهلا وسهلا. أهلا وسهلا வஸ்ஸலா. ரைட். இப்போ அது இந்த உதாரணத்தை வாசிக்கிறதுக்கு யார் வரீங்க? முதலாவது 2 பேர். ஆயிஷா. ஹஜரத் தமீம் அதாவது தௌஃபிகா ஹஜரத். 2 பேர் பேர் சொல்லிட்டாங்கன்றா நீங்க மூணாவதாக சொல்ல வேண்டாம். சரி, நானே சொல்றேன். லிஸ்ட்ல இருக்கிற ஆட்களை முதல்ல கன்சில், அடுத்தது வந்து ஆபிதா. ما اسمك؟ எப்படி? اسمي بدر எப்படி சொல்லணும்? أنا من تركيا இந்த கேள்வி எப்படி? மஸ்முக். இந்த இந்த அலிஃபை வந்து நான் வழியக்கூடாது, என்ன விழுந்துரும் இடையில வரும் பொழுது. ஆரம்பத்துல தான் வரும். மஸ்முக். من أين أنت؟ أنا من تركيا هل أنت تركي؟ نعم أنا تركي أهلا وسهلا. طيب أحسنتم. بارك الله فيكم. போதனாங்க வேறு இருவரை அழைக்கலாம். السلام عليكم. سميمة சமீமா பானு.
بلقيس أستاذ. نبيل. فريدة. இது சொல்லுங்க. கீழே உள்ளது முதலாவது أول رقم 1. ما اسمك؟ اسمي يقبل. من أين أنت؟ أنا من باكستان. هل أنت باكستان؟ نعم نعم. هل أنت باكستاني؟ பாகிஸ்தானி? ஹல் أنت பாகிஸ்தானி? நீங்க பாகிஸ்தான் நாடான்னு கேட்குறேன். நாடானா நீங்க நாடு, ஒருத்தர் நாடாகிறல மனிதர். அப்ப பாகிஸ்தானி. باكستاني. ايوه نعم أنا باكستاني. أهلا وسهلا. طيب أحسنتم، بارك الله فيكم. حضرت تميم توفيقة. زين توفيق. نبيلة. 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 اوكي. ما اسمك؟ اسمي أنور. من أين أنت؟ أنا من سوريا. هل أنت سورية؟ سوري. سوري. هل أنت نعم سوري؟ أنا سوري. أهلا وسهلا. طيب بارك الله فيكم. நான் மெஹருனிசா. மெஹருனிசா. யார் அடுத்தது? بلقيس. பல்கிஸ். மஸ்முக. اسمي எப்படி? ما اسمك إلا மஸ்முக்கு. مسموك. ما اسمك؟ اسمي سعيد. بدر. سعيد. எப்படி? سعيد. اسمي 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 سعيد. من سعيد. أين؟ سيد. سعيد. عين. سعيد. سعيد. طيب. سعيد. سعيد. من أين أنت؟ أنا من مصر. مصرية. أنا من مصرية. ها؟ أنا من مصر. مصرية. என்ன மிஸ்ரீயா? أنا من مصر. நாட்டோட பேர். நான் I am from أظن Egypt. أنا من مصر. هل أنا أنت من مصر. نعم أنا مصري. أهلا أنت مصري؟ وسهلا. نعم. طيب أحسنتم. இப்போ இந்த பயிற்சியையும் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யணும். மஸ்மு இஸ்மி இக்பால் மின் ஐன அன்ட் أنا من باكستان. هل أنت باكستاني؟ نعم أنا باكستاني. أهلا وسهلا. طيب ما اسمك؟ اسمي أنور. من أين أنت؟ أنا من سوريا. هل أنت سوري؟ نعم أنا سوري. أهلا وسهلا. ما اسمك؟ اسمي سعيد. من أين أنت؟ أنا من مصر. هل أنت مصري؟ نعم أنا مصري. أهلا وسهلا. طيب அப்ப ரெண்டு வகையான கேள்வி இருக்கும். மின் ஐன அன்ட், அடுத்தது ஹல் அந்த மிஸ்ரி அல்ல ஹல் அந்த துருக்கி ஹல் அந்த ஹிந்தி. طيب அது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த கேள்வி முறையை நாங்கள் பயன்படுத்தணும். இப்போது நாங்கள் கடைசியாக 2 பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி வந்து நாங்கள் செய்வோம். ரைட், அதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருந்துட்டு அந்த பயிற்சி மைக் ஓப்பன் இன்ஷா அல்லாஹ். அந்த பயிற்சி எப்படி நாங்கள் செய்கிறது அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு வாக்கியம். அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அதில் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. உதாரணமாக இஸ்மி முஹம்மத், இஸ்மி முஹம்மத் மஸ்முக் என்று சொல்றது. சொல்லுங்க பாப்போம். இஸ்மி முஹம்மத் மஸ்முக். திரும்ப சொல்லுங்க. اسمي محمد مسموك. அது என்னன்னு உங்களுக்கு புரியும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்களை பத்தி சொல்றீங்க. இஸ்மி முஹம்மத் உங்களோட பேரை சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா மஸ்முக் கேட்குறீங்க. இப்போ நீங்க வகுப்புல இருந்தீங்கன்னா இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னா, ஒருவர் தன்னை பத்தி சொல்லிட்டு அவருடைய பேர் இஸ்மி அஹமத் மஸ்முக்னு தனக்கு பக்கத்துல உள்ள ஒருத்தர்கிட்ட கேட்கும். அவரு அவருடைய பேர் சொல்லிட்டு அடுத்தவர்கிட்ட இன்னொருவர்கிட்ட
அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். இஸ்மி முஹம்மது மஸ்மூக் என்று நீங்க வந்து உங்களோட சொந்த பேரு, உங்களோட பேர் என்னதோ அந்த பேரை சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட மஸ்முக் அப்படின்னு கேளுங்க. சரியா? ரைட். இஸ்மி முஹம்மத் மஸ்முக். اسمي عائشة مسموك. توفيقا مسموك. அடுத்தது வந்து இரண்டாவது அனமின் துர்க்கியா மின் ஐன அந்த். ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த நாட்டை சொல்லணும். நான் இங்கிருந்து வர்றேன், நீங்க எங்க வாழ்றீங்களோ அந்த நாட்டுல இருந்து வர்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட நீங்க எங்கிருந்து வாரீங்க, வேற ஃப்ரம்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கேட்கறது. நான் சொல்றத எனக்கு பின்னால நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அனமின் துர்க்கியா மின் ஐன அந்த். அனமின் ராஜபாளையம் மின் ஐன அந்த். பாத்தீங்களா? நான் சொன்னேன், நான் சொல்றது திருப்பி சொல்லணும். சிஸ்டர் என்ன சொல்றாங்கடா, அனமின் ராஜபாளையம் மின் ஐன அந்த். அதுக்கு வர இல்லை. நான் முதலாவது நான் சொல்றதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, இப்ப நாங்க அதுக்கு வருவோம். நான் சொல்லுவேன், நான் இந்த நாட்டை சொல்றேன் உதாரணமாக. நீங்க வந்து நீங்க எங்கிருந்து வாரீங்கன்றத சொல்லிட்டு இன்னொருத்தட்ட அந்த மாதிரி கேளுங்க. அன மின் ஸ்ரீலங்கா மின் ஐன அந்த். أنا من من أين أنت؟ أنا من الهند. أنا من ஸ்ரீலங்கா من أين. அதாவது ஒவ்வொருத்தரும் ஸ்ரீலங்கான்னு சொல்லும் பொழுது நாங்க அனமின் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவோம். இந்தியாவை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்? அனமின் அல் ஹிந்த். அல் போடுவோம். அல் ஹிந்த்ன்னு தான் நாங்க இந்தியாவுக்கு சொல்லுவோம். பொதுவாக இந்தியாவுக்கு அல் ஹிந்த்ன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நாங்க அல் குவைத், அது மாதிரி சில நாடுகளுக்கு அல் இருக்கும், சில நாடுகளுக்கு அல் இருக்காது. அதனால நீங்க உங்களோட நாட்டுக்கு அல் இருக்கிற, இந்தியாவுக்கு அல் இருக்கிறனால அனமின் அல் ஹிந்த். அல்லது நீங்க நாட்டுக்குள்ள கதைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாநிலம் அல்லது இந்த ஊரு இந்த மாதிரி சொல்லும் பொழுது அனமின் திண்டுக்கல், அனமின் ராஜபாளையம், அனமின் சென்னை, அந்த மாதிரி அனமின் மதுரை, அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப வந்து நாங்க இங்க நாட்டை பொதுவா சொல்றதுனால நாட்டை சொல்லலாம். அனமின் அல் ஹிந்த் மின் ஐன அந்த். அனமின் ஸ்ரீலங்கா மின் ஐன அந்த். அடுத்த பயிற்சி என்னன்னா, நான் முதலாவது இங்க இருக்கிறத நான் வாசிக்கிறேன். அன துர்க்கி மா ஜின்சியத்துக். அன துர்க்கி மா ஜின்சியத்துக். இங்க என்ன சொல்லப்படுது? முதலாவதுல கேட்ட கேள்வி என்னன்னா, எங்கிருந்து வாரீங்கன்றதுதான் அது. மின் ஐன அந்த். இங்க வந்து ஜின்சியா கேட்கிற, எந்த நாட்டு சிட்டிசன் உங்களுக்கு இருக்குது, நீங்க எந்த நாட்டுடைய சிட்டிசனாக இருக்கிறீங்க, பிரஜையாக இருக்கிறீங்க. இப்ப அன துர்க்கி மா ஜின்சியத்துக் சொல்லுங்க நீங்களும் அதே உதாரணத்தை. அன துர்க்கி மா ஜின்சியத்துக். சொல்லக்கூடாது, மா ஜின்சியத்துக்கும். ரைட். இப்போது நான் சொல்றேன், நீங்க அதுக்கு பிறகு நீங்களும் சொல்லணும். அன ஸ்ரீலங்கி மா ஜின்சியத்துக். أنا سريلانكي ما جنسيتك. நீங்க உங்களோட நாட்டை சொல்லணும். சரியா? நீங்க நான் தான் ஸ்ரீலங்கி, நீங்க ஆனா எப்படி நீங்க சொல்வீங்க? இந்தியாவோட நீங்க முதக்கராக இருந்தா தான் ஹிந்தின்னு சொல்லணும். நீங்க மோன்னத் தானே, மோன்னா ஹிந்தியா. உங்களுக்கு முன்னாடி உள்ளவரை பொறுத்து. உங்களுக்கு முன்னால உள்ளவர் வந்து முதக்கராக இருந்தா மாஜியத்துக், ஒரு பெண்ணாக இருந்தா மாஜியத்துக்கி. ஆனா நாங்க நிறுத்தும் பொழுது ரெண்டு மாஜியத்துக் தான் நிறுத்துவோம். நாங்க பின்னாடி இன்னொரு சேர்த்துட்டோம். உதாரணமா மாஜியத்துக்கி அந்த், மாஜியத்துக்க அந்த், இந்த மாதிரி சொல்லும் பொழுது வெளிப்பட்டு வரும். இப்போது நாங்க கடைசி பயிற்சிக்கு போறோம். கடைசி பயிற்சி என்ன அப்படின்றா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்க கேட்டுருங்க. நாங்க நீங்க பதில் சொல்லணும். சரியா? நான் முதல்ல 2 முறை வாசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன ஜவாப்? وعليكم السلام. مسموك. مسموك. اسمي رزينة.
طيب كيف حالك؟ اسمي عائشة. بخير والحمد لله. بخير والحمد لله. كيف حالك أنت؟ من أين أنت؟ من أين أنت؟ أنا من أنا من أنا من تميلناடு. أنا من الهند. أنا من الهند. أنا من سريلانكا. أنا من الهند. أنا من الهند. أنا من الهند. أنا من அல்லது أنا من தமிழ்நாடு. أنا من சென்னை. أنا من ராஜபாளையம். أنا من திண்டுக்கல். طيب أنا من مدورة. أنا من مدوري. ما جنسيتك؟ ما جنسيتك؟ أنا من அதாவது சில பேர் சொல்றது பிள்ளை. அதாவது மா ஜின்சியத்துக் கேட்டா நீங்க எப்படி சொல்லணும்டா அன ஹிந்தியா அல்லது அன ஸ்ரீலங்கியா அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா மா ஜின்சியத்துக்குன்னு கேட்டா ஆனா மினல் ஹிந்தன்னு சொல்லப்படாது. சொல்றது பொருத்தம் போதாது. மின் ஐனா அந்தன்னு சொன்னாதான் ஆனா மினல் ஹிந்த். மா ஜின்சியத்துக்கு உங்களோட சிட்டிசன் எங்க, நீங்க எந்த பிரஜை, எந்த நாட்டுடைய பிரஜை ஜின்சியா பெற்றிருக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க அப்ப சொல்லணும் அன ஹிந்தியா. நீங்க முதக்கரா இருந்தா அன ஹிந்தி. அல்லது இதுக்கு அல் வராது. இதுக்கு வந்து அல் வராது. மா ஜின்சியத்துக் அன ஹிந்தியா அன ஸ்ரீலங்கியா அன ஸ்ரீலங்கியா. ரைட். இப்போது மைக்கோ சில பேரோட வீட்டுல கதைக்கிற சத்தம் கேக்குது. அவங்க மைக்கோ ஆஃப் பண்ணலாம். அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. هل أنت باكستاني؟ ரைட். هل أنت باكستاني? அல்லது இப்ப நான் இப்ப உங்கள்கிட்ட கேக்குறேன். நீங்க மோனஸா இருக்கிறதுனால நான் மோனஸா கேக்குறேன். هل أنت باكستانية؟ نعم. أنا என்ன சொல்றீங்கன்னா பாகிஸ்தானியா இல்லங்கிறதுனால லா லா அன ஹிந்தியா. லா அன ஹிந்தியா. அல்லது லா அன ஸ்ரீலங்கியா. லா அன ஸ்ரீலங்கி. இப்போது நான் கேட்கிறேன். ஹல் அன்தி ஹிந்தியா؟ نعم أنا هندية. هل أنت سريلانكية؟ لا أنا هندية. أنا هندية. ஸ்ரீலங்கால சிட்டிசன் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? நாம் نعم أنا ஸ்ரீலங்கி. سريلانكي. طيب هل أنت இப்ப நாங்க முன்னஸ் சொல்லுவோமே هل أنت من سوريا؟ هل أنت من سوريا؟ لا أنا من الهند. சூரியாங்கிறது நாடு. هل أنت من سوريا؟ هل أنت من سوريا؟ لا أنا من الهند. هل أنت من سريلانكا؟ نعم لا أنا من لا أنا هندية. لا அப்படி சொன்னா பிள்ளை. லா ஆனா ஹிந்தியா. நீங்க அதுகள்ல கேள்வி. நீங்க ஜின்சியா கேட்கல. நீங்க எங்கிருந்து வாரீங்கிறதுதான். நீங்க இந்த நாட்டுல இருந்து வாரீங்களா? لا أنا من الهند. لا أنا من الهند. أيوة صح. لا أنا من الهند. الذي لا أنا من سريلانكا. அல்லது நாமன்னு சொன்னா இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க. هل أنت من الهند؟ نعم نعم أنا من الهند. نعم أنا من الهند. بس سريلانكا. هل أنت من سريلانكا؟ لا نعم أنا من الهند. இது லாஸ்ட் 8. 8வது. مع السلامة. مع السلامة. طيب இப்போது நாங்கள் பாடத்தை செய்யலாம், முடித்துக் கொள்ளலாம். பாடம் முடிவடைந்து விட்டது. ஏதாவது கேள்வி இருந்தா ஒரு நிமிடத்துல கேட்கலாம். ஒரு ரிக்வெஸ்ட். அதாவது அல் ஹிந்தி இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் குழம்புது.
இல்ல அது இப்ப நீங்க அது தெரிஞ்சுக்கொண்டா போக்கு. இப்ப உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து அல் ஹிந்த், சரியா? அதை மட்டும் நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். சில அடுத்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால வரும். இப்ப கூட அது தெரிய தேவையில்லை. நீங்க இப்ப இந்தியாவா இருக்கிறதுனால, இந்தியாவை சேர்ந்தவங்கள இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சொல் உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. பின்னால இன்ஷா அல்லாஹ் பாடங்கள்ல எந்த எந்த நாட்டுக்கு ஆள் போடுறது, எந்த நாட்டுக்கு போடுறது இல்லை அப்படிங்கிறது வரும். நீங்க ஜின்சியா சொல்லும் பொழுது ஹிந்தியா அது நார்மலா தான் வரும். அது ஆள் தேவையில்லை. ஹிந்தியா, நான் ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒருவர் என்றதுதான் அது. அன ஹிந்தியா, அன ஹிந்தி முதக்கரா இருந்தா அன ஹிந்தி. அல் ஹிந்த்ங்கிறது அந்த நாட்டோட இந்தியாவுக்கு சொல்றது அல் ஹிந்த். அல் ஹிந்த் அதே மாதிரி அஸ் சவுதியா, அல் குவைத், அதுக்கெல்லாம் அல் இருக்குது. சில நாடுக்கு அல் இல்லை. பொதுவாக ஸ்ரீலங்கா, அமெரிக்கா அது கிடையாது. பிரித்தானியா அது இன்ஷா அல்லாஹ் பிறகு அந்த சொற்கள் பாடத்துல வரும் பொழுது வரும். இப்போது நீங்க புத்தகத்தில் உள்ள சொற்களை உங்களால சொல்ல முடியுமா இருந்தா